வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பயணிக்கப் போகும் இடம் உலகின் மிகப்பெரிய மனிதனால் கட்டப்பட்ட அதிசயம் சீன பெருஞ்சுவர். இந்த பெருஞ்சுவரின் வரலாறு, அமைப்பு, ரகசியங்கள் என அனைத்தையும் நாம் இந்த வீடியோவில் காண்போம். தயாரா? வாங்க பயணத்தை தொடங்குவோம். சீனாவின் வடக்கு பகுதியில் பாலைவனங்கள், மலைகள், புல்வெளிகள் என பல இடங்களை கடந்து நீண்டு செல்கிறது இந்த பெருஞ்சுவர். கிழக்கில் போகாய் கடலில் தொடங்கி மேற்கில் கோபி பாலைவனத்தில் முடிகிறது. 21,000 கிலோமீட்டருக்கும் அதிக நீளம் கொண்ட இது உலகின் மிக நீளமான கட்டடம். கிமு 7ஆம் நூற்றாண்டிலேயே சிறிய இராச்சியங்கள் சுவர்களை கட்டத் தொடங்கின. கிமு 221இல் சீனாவை ஒன்றிணைத்த சின் சி ஹுவாங் பேரரசர் அனைத்தையும் இணைத்து ஒரு பெரிய சுவராக மாற்றினார். பின்னர் மிங் வம்ச காலத்தில் 1368, 1644இல் இது மீண்டும் கட்டப்பட்டு இன்றைய அமைப்பை பெற்றது. வடக்கு பழங்குடிகள், ஷியோங்னு, மங்கோலியர்கள், மஞ்சுக்கள் போன்றோரின் படையெடுப்பிலிருந்து சீனாவை காப்பாற்றவே இந்த சுவர் கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள், சிக்னல் தீக்கள், சோதனை சாவடிகள் என எல்லாமே எல்லை கட்டுப்பாட்டு அமைப்பாக செயல்பட்டன. வெவ்வேறு பகுதிகளில் உள்ளூர் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. மண், மரம், கற்கள். மிங் வம்ச காலத்தில் சாதம், பிசின் கலந்து பலம் சேர்க்கப்பட்டது. கோடிக்கணக்கான வீரர்கள், விவசாயிகள், சிறை கைதிகள் சுவர் கட்டுமானத்தில் ஈடுபட்டனர். பலர் இறந்தனர். அவர்களின் ஆவிகள் சுவரில் உள்ளன என்றும் ஒரு கதை உண்டு. இந்த பெருஞ்சுவர் விண்வெளியிலிருந்து வெறும் கண்களால் தெரியும் என்பது ஒரு பொய்யான கதை. இரவில் ஆவிகள் சுவரை காக்கின்றன என்றும் ஒரு கதையுண்டு. பாலைவனங்களிலும் மலைகளிலும் புதைந்து கிடக்கும் சுரங்கங்கள், சேமிப்பு அறைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் உள்ளன. சீன பெருஞ்சுவர் ஒரே ஒரு சுவர் அல்ல, பல்வேறு வம்சத்தினரால் கட்டப்பட்ட சுவர்கள், கோட்டைகள், அகழிகள் ஆகியவற்றின் வலையமைப்பு. செயற்கைக்கோள் பலங்கள், ட்ரோன்கள் மூலம் பல நூற்றாண்டுகளாக இயற்கையால் மூடப்பட்ட பகுதிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. பீஜிங்குக்கு அருகிலுள்ள பாடாலிங், முடியான்யூ, ஜின்ஷான்லிங் போன்ற பகுதிகள் வருடந்தோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. ஜியன்கோ போன்ற தொலைதூர பகுதிகள் ஆபத்தானவை, ஆனால் அவை பழங்கால சுவரின் அதிசயத்தை காட்டுகின்றன. சீன பெருஞ்சுவர் ஒரு கோட்டை மட்டுமல்ல, சீனாவின் ஒற்றுமை, தன்னம்பிக்கை, வலிமை ஆகியவற்றின் சின்னம். 1987இல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டது. இது மனித வரலாற்றின் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்றாகும். 21,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளம். இதை ஒரு கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நாடு முழுவதையும் ஒரு சுவர் மூலம் பாதுகாப்பது என்பது எவ்வளவு பெரிய காரியம் என்பதை உணர முடிகிறதா? கற்கள், மண், மரம், சாதம், பிசின் இவை அனைத்தும் இயற்கையான பொருட்கள். அக்காலத்தில் கிடைத்த வளங்களை பயன்படுத்தி எவ்வளவு சிறப்பாக சுவரை கட்டியிருக்கிறார்கள் பாருங்கள். கோடிக்கணக்கான மக்களின் உழைப்பின் பயன்தான் இந்த பெருஞ்சுவர். அவர்களின் கடின உழைப்பு, தியாகம் இன்றும் நம்மை வியக்க வைக்கிறது. சின் வம்சம், ஹான் வம்சம், மிங் வம்சம் என பல வம்சங்கள் இந்த சுவருக்கு பங்களிப்பு செய்திருக்கின்றன. ஒவ்வொரு வம்சத்தின் கட்டுமான பாணி, பயன்படுத்திய பொருட்களிலும் வேறுபாடுகள் இருக்கும். ஒவ்வொரு சில கிலோமீட்டர் தூரத்திற்கும் காவல் கோபுரங்கள் கட்டப்பட்டிருந்தன. இவை படையெடுப்புகளை கண்காணிக்கவும் சமிக்ஞைகளை அனுப்பவும் பயன்பட்டன. படையெடுப்பு அச்சுறுத்தல் வந்தால் காவல் கோபுரங்களில் தீ மூட்டி சமிக்ஞை அனுப்பப்படும். ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு வேகமாக தகவல் அனுப்ப இது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. சுவரில் சோதனை சாவடிகள் இருந்தன. சரக்குகள், மக்கள் இயக்கத்தை கட்டுப்படுத்த இவை பயன்பட்டன. எல்லை பாதுகாப்புக்கு இது ஒரு முக்கிய அங்கமாக இருந்தது. இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல சுரங்கங்கள், அறைகள் சுவரின் கீழ் புதைந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இன்னும் அநேக கண்டுபிடிப்புகள் நடைபெறலாம். சுவரை கட்டிய மக்களின் ஆவிகள் இன்னும் இங்கு உள்ளன என்று பல கதைகள் உண்டு. இரவில் இந்த சுவரில் அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்கின்றன என்று சிலர் நம்புகிறார்கள். விண்வெளியிலிருந்து வெறும் கண்களால் இந்த சுவர் தெரியும் என்று ஒரு பொதுவான நம்பிக்கை உண்டு. ஆனால் அது உண்மையல்ல. செயற்கைக்கோள் படங்கள், ட்ரோன்கள் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் சுவரின் மறைந்திருக்கும் பகுதிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன.
பீஜிங்குக்கு அருகிலுள்ள பாடாலிங் பகுதி மிகவும் பிரபலமான சுற்றுலா தலம். இங்கே சுவரின் அழகு மிக சிறப்பாக காணப்படுகிறது. முடியானிய பகுதியும் மிகவும் அழகானது. இங்கு சுவர் மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ளது. ஜின்ஷான்லிங் பகுதி மிகவும் அரிதாகவே பார்வையிடப்படும் ஒரு பகுதி. இங்கு சுவர் மிகவும் பழமையான அமைப்பை கொண்டுள்ளது. ஜியன்கோ பகுதி மிகவும் தொலைதூரமானது மற்றும் ஆபத்தானது. ஆனால் இங்கு சுவரின் அசல் அழகை காணலாம். சாகச பிரியர்களுக்கு இது ஒரு சிறந்த இடம். இது ஒரே ஒரு சுவர் அல்ல, ஒரு பெரிய வலையமைப்பு. பல சுவர்கள், கோட்டைகள், அகழிகள் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குகின்றன. 1987இல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக இது அங்கீகரிக்கப்பட்டது. இந்த அங்கீகாரம் இந்த சுவரின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது. சீனாவின் வலிமை, தன்னம்பிக்கை, ஒற்றுமை ஆகியவற்றின் சின்னமாக இந்த சுவர் நிற்கிறது. சீன மக்களின் ஆத்மா இதில் அடங்கியுள்ளது. நூற்றாண்டுகளை கடந்து இன்னும் நிற்கும் இந்த சுவர் அதன் வலிமையையும் நிலைத்தன்மையையும் காட்டுகிறது.